புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில நிதியை மத்திய அரசு நிறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலில் எந்த திட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பணமோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் அது கொடுக்கப்படும். ஆக அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த திட்டத்தையே நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம், ஆனா அதற்குள்ள நிதி வர வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. மாநில அரசே ஒரு திட்டத்தை போடுகிறது என்றால் மாவட்டங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அதற்கான நிதியை அவர்கள் கொடுப்பார்கள். மாவட்டம் நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம், ஆனா அதுக்கான நிதியை கொடுக்கணும்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க? அதனால இவர்கள் வேண்டுமென்றே கல்விக் கொள்கை ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன கேட்டா இன்னைக்கு கல்வி இங்கே குளறுபடியாக இருக்கிறது. ஒரு குழந்தை போய் பாடம் நடத்துது, பள்ளிகளில் கலாட்டா நடக்குது, பிரச்சனைகள் வருகிறது, போதை நடமாட்டம் இருக்கிறது. ஆக பள்ளிக்கல்வித்துறை முதலில் தங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள பள்ளிகளில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மரியாதைக்குரிய மத்திய கல்வி அமைச்சர் சொல்வதை போல மாணவர்களை உயர்கல்விக்கு தயார் செய்வதற்கும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான இந்த திட்டம் இல்ல வேண்டும் என்று ஏன் இவைகள் பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நமது கேள்வி. நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் விரைவில் புதிய மாநாடு நடத்த இருக்கிறார். அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, நான் பதில் சொல்ல முடியாது. வேண்டாத எதுக்கு சொல்ல